ஓகே, ஓகே, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நம்ம செஷன் 12 சாப்டர் 11. இதுக்கு டாபிக் வந்து ரீபோஸ் இன் பீயிங், அதாவது உன்னில் ஆழ்ந்து இரு, இல்லைன்னா ஆத்மாவில் லயித்து இரு அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக். ஆத்மா பரிசுத்தமானது, நம்ம இதை நிறைய பார்த்தாச்சு. அப்பேற்பட்டது அந்த இடம் பரிசுத்தமானது, அமைதியான, ஆனந்தமயமானது, அங்க சலனங்கள் இல்லை அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுட்டு இருக்கோம், தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அது வந்து வரப்படுத்திக்கணும், நம்மதான ஒரு ஞானமாக ஆக்கிக்கணும். அதுக்கு வந்து சில யுக்தி தேவையா இருக்கு. அதை புரிஞ்சுக்க கூடிய சக்தி நமக்கு வேணும். இது எனக்கு புரியணும் அப்படின்ற ஒரு சரணாகதியும் வேணும். இது எனக்கு புரியும் என்ற ஒரு நம்பிக்கையும் வேணும். இதெல்லாம் தான் இந்த பக்தி, சக்தி, யுக்தி, முக்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாதான் எதை புரிஞ்சுக்கணும், ஆத்மான்னு ஒண்ணு நமக்குள்ள இருக்கு, அந்த இடத்துக்கு என்னால போக முடிஞ்சா அங்க சலனங்கள் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இத நமக்கு தெரியுது, குருஜி சொன்ன மாதிரி எல்லா அட்வைஸும் வந்து நான் சொல்றேன், நீ வந்து உனக்கு பிரச்சனை வரும்போது எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா ஒரு பெரிய சுனாமி மாதிரி ஒரு என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைய மூஞ்சியில அடிக்கும் போது புத்தி தடுமாறுதான் செய்து மனம் அலக்கழிக்கப்படுகிறது. இது வந்து தவிர்க்க முடியாது. ஆனா இந்த ஒரு ஞானத்தை நம்ம அடிக்கடி 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 வந்து நம்ம வரப்படுத்திக்கிட்டோம்னா, வரப்படுத்துறதுன்னா எனதாக்கி கொண்டோம்னா நம்ம சமநிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு நேரம் வந்து குறைஞ்சிட்டே ஒரு FIR முதலே சொல்லியிருப்பாங்க, the frequency of getting disturbed and also the intensity to which we are disturbed. At the same time, the recovery period coming back to the original will be reduced. All these things நமக்கு reduce ஆகும்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஞான பாதைக்கு வருவோம். ஞான பாதைக்கு வரோமோ இல்லையோ, கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து அந்த பந்த முக்தின்றது ஓரளவுக்கு சர்டன் பர்சன்டேஜ், அட்லீஸ்ட் ஒரு 40% வாங்கினாக்கும் நம்மளாம் பாஸ் இல்லையா, அது அட்லீஸ்ட் நமக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கான வழியை சொல்றதுதான் இந்த ஒரு சாப்டர். இந்த சாப்டர் 11 சாப்டர்ல 8 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 8 ஸ்லோகங்களும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்லோகங்கள். அதனால இந்த சாப்டருக்கே ஒரு இன்னொரு செகண்ட் டைட்டில் என்ன அப்படின்னா ஞான அஷ்டகம். அஷ்டகம்னா 8 விஷயங்கள். ஞான அஷ்டகம், ஞானத்தை நோக்கி போவதற்கான 8 விஷயங்கள் இங்க கூறப்பட்டிருக்குது. இது வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா பகவத்கீதையில இதையேதான் வந்து ரொம்ப சிம்பிளா கர்மயோகத்துல சொல்லியிருக்காரு. அதுல சொல்லப்பட்ட இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு தத்துவத்தை தான் இங்க வந்து நம்ம விளக்க போறோம். பகவத்கீதையில மறந்துட்டு இருந்தானா அந்த இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஆக்ஷன்னா செயல்பாடு, ஏதோ ஒண்ணு ஒரு நான் செய்யறேன், அதுல செய்யறது ஒண்ணு ஆக்ஷன், செய்யாம இருக்கிறது இன்ஆக்ஷன். இது என்ன கிருஷ்ணர் ரொம்ப குழப்பதாரு, நீ செய்யாம இருக்கிற மாதிரி செய்யே அப்படிங்கிற. என்னடா இது ரொம்ப அப்படின்னா, இதற்கு வந்து அவரே வந்து வழியும் சொல்லி கொடுக்கிறார். நீ செய்யக்கூடிய செயல்பாடுகளில் அதோட ரிசல்ட், அதோட பலம் வந்து எதுவா இருக்கும் அப்படின்னு நீ சொல்லாத, உன் கையில இல்ல. அது எப்படி முடியும்ன்றது வந்து அந்த செயல்பாடுகள் அந்தந்த சந்தர்ப்பத்தை பொறுத்ததே தவிர நான் இந்த செயல் செய்யும் போது எனக்கு இந்த ஒரு பலன்தான் வரணும் அப்படின்னு நீ எதிர்பார்த்தானா நீ மனசுல குழப்பத்தை தான் வரப்போகுது.
செயல் நான் செய்யறேன், பலன் நீ கொடு. நீ எந்த மாதிரி பலன் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். பலன்ல எனக்கு அக்கறை கிடையாது. எனக்கு இந்த செயல் செய்யறதுல ஒரு திருப்தி, செயலை நான் சூப்பரா செய்யணும்ன்றத இப்போதைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை. இப்ப நானே எடுத்துட்டேன்னா இந்த கஷ்டப்பட்டு இந்த ஞான அஷ்டகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது எப்படி எக்ஸ்பிளனேஷன் வருது, இவங்க 2 பேரும் என் வாயில என்ன வார்த்தையை போடுறாங்களோ அதுதான். அதுக்கு மேல எல்லாருக்கும் நான் எதிர்பார்க்கிற மாதிரியே புரியணும் அப்படின்றது இல்ல. ஒவ்வொருத்தரோட புரிதலும் அவரவர்களின் ஒரு எண்ணக்கோவையை பொறுத்தது, அவரவர்களின் ஒரு மன வளர்ச்சியையும் ஆத்ம சக்தியையும் பொறுத்தது. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்க முடியாது. நான் எவ்வளவு சொன்னா அவனுக்கு இது கூட புரியலையா அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் சொன்னதெல்லாம் விரக்தி ஆடி. ஏன்னா நான் சொன்னத நானே ஃபாலோ பண்ணியே இல்லைங்களா. சோ நானே எனக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி ஆயிடும் இல்லையா. அதனால பலனை எதிர்பார்க்காமல் கர்மத்தில் ஈடுபடுவதற்கு அவர் பகவான் கொடுத்த ஒரே வார்த்தை நிஷ்காமிய கர்மம். பலனை எதிர்பார்க்காமல் கர்மம் செய்வதில் ஈடுபடு. அதுதான் எந்த ஒரு கர்மத்தையும் பலன் மேல் கண்ணு வைக்காம இருக்கும்போது அந்த செயல்பாடற்ற ஒரு நிலை. that action becomes inaction, equal to inaction. அதுதான் நமக்கு கீதையில சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ அதுதான் இந்த சாப்டர் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது கூட பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் என்பதே சாங்கிய யோகம் தான். அந்த சாங்கிய யோகத்துல கடைசியில என்ன சொன்னா அர்ஜுனன், சரி இவ்வளவு சொல்லியிருக்கேன், 72 சொல்றோம்னு எனக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு ஒண்ணு மண்டையில ஏறல. இந்த மாதிரி எல்லாம் யாரானா இருக்காங்களா, ஒருத்தன் இருந்தானா யாரனா நீ சொன்ன மாதிரி சாங்கிய யோகம்னா என்ன, ரைட் ஆக்ஷன் பிராக்டிஸ் த ரைட் வே, சரியான ஒரு செயல்பாட்டை சரியான விதத்தில் செய்வதுதான் சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் புரிஞ்சுருக்கோம். அந்த மாதிரி என்ன இருக்காங்களா? இருக்காங்க. அவன் பேர் என்ன? அவன் பேர் தான் ஸ்தித பிரஜ்ஞன். அந்த ஸ்தித பிரஜ்ஞன் அப்படியா? அவன் எப்படி நடப்பான், அவன் என்ன பண்ணுவான், அவன் எப்படி யோசிப்பான் அப்படின்னு எல்லாம் அர்ஜுனர் கேக்குறாரு. அதுக்கு ஒரு 20 ஸ்லோகங்களை பகவான் ஆன்சர் பண்றார். அதோட சாரம்தான் இந்த 8 ஸ்லோகங்கள்ல நமக்கு திருப்பியும் வரப்போகுது. அது இப்ப புரிஞ்சுட்டு இருக்கோம் தான், எத்தனை தடவை படிச்சாச்சு, நல்லா புரிஞ்சாச்சு. ஆனாலும் அது மனதுல இருந்து நழுவி போடுதுன்றது நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்டுள்ள ஒரு அனுபவம். சரி, ஓகே, ரைட்டு, 4 தடவை வழிக்க வேண்டிய 5ஆவது தடவைனா மலை ஏறேன்னா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி தான் நம்ம இங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. இந்த ஸ்லோகம், இந்த ஞான அஷ்டகம் என்ற இந்த 8 ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம். 4 ஸ்லோகம் புரிஞ்சாலே 5, 6, 7, 8 ஓகே இதான் நீ சொல்லியிருக்க, எனக்கு புரிஞ்சது, போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. முதல் ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, படைத்தல்னு அதோட தமிழ் ஆக்கம், அதோட டைரக்ட் மீனிங்க தமிழ்ல சொல்றேன். படைத்தலும் அழித்தலும் ஆன மாற்றங்கள் நிகழ்வது இயற்கை. இதனே எவன் ஒருத்த ஆணித்தரமாக வித் சர்டிடியூட் அப்படின்னா நிச்சயமாக அசைக்க முடியாதபடி தெரிஞ்சுக்கிறானோ அவன் உலகத்தின் போக்கால் அலைக்கழிக்கப்படுவது இல்லை. எளிதில் மனம் அமைதி அடைகிறான். அவனே ஸ்தித பிரஜ்ஞன். என்ன சொல்லிருக்கு? படைத்தலும் அழித்தலும் நடந்துட்டுதான் இருக்கு. படிக்கிறது அந்த பாரதியாரோட ஒரு பாட்டு, பாரதியார் சினிமால ஒரு பாட்டு வரும் இல்லையா, காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்போம் என்றோ நானும் ஒரு கனவோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கனவுன்னா என்ன? இருக்கிறது கண்ணு முழிச்சு ஒண்ணு, கனவு காணாம போயிடுது இல்லையா. அதே மாதிரி இந்த ஞானம் என்ற ஒரு விளக்கு வந்த உடனே நம்ம தப்பு தப்பா நினைச்சுட்டு இருக்க அஞ்ஞானம் என்பது
காணாம போயிடுது. அது ஒரு கனவா கனவு எப்படி முடிச்சுட்ட உடனே மறைஞ்சு போகுமோ அந்த மாதிரி இந்த ஞானம் வந்த உடனே நமக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் அப்படி டக்குன்னு ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ரைட். அவன் இந்த அலைக்கடல் என்ன பண்ணணும்? இந்த துன்பம் வந்துட்டே இருக்கு. சரி, நான் தான் சொல்றேன்ல, எந்த சுத்தம் நிலைத்து இருக்காது வர்றதெல்லாம். ஏன்னா அதுதான் அன்றியலுக்கு நம்ம கொடுத்த டெபினிஷன் இல்லையா? எது உண்டாக்கப்பட்டதோ அது சாஸ்வதமானது அல்ல. எது ஆக்கப்பட்டதோ அது கட்டாயம் அழிக்கப்படும். உலகத்துல உலகம் அழியல இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, 100 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஒருத்தன் கூட இப்ப இல்ல, அவன் இருந்தா இப்ப இல்ல. இப்ப இருக்கிற இவ்வளவு உயிர் தொகுதி ஒரு நாள் இல்லாம போகும். ஏன்னா இந்த பிரகிருதி பிரம்மனால் படைக்கப்பட்டது அழிவுக்கு உள்ளாவது என்பது இயற்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த உலகத்தின் போக்கு ஏண்டா இப்படி இருக்கு, என்னைக்குதான் இது சரி? இப்ப நம்ம நியூஸ் பேப்பர்ல படிச்சோன்னா, என்ன கிருஷ்ணர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, வரவே மாட்டேங்கிறாரு, அநியாயம் தலைவீழ்ச்சி ஆடுதே அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா? இது நம்மள ஒரு விஷயம் படிச்சோம்னா அது மனசு தாக்குது இல்ல. இதெல்லாம் எப்படா போகும், எப்ப எல்லாரும் நல்லவங்க, எப்ப நம்ம கட்சிகள் எல்லாம் நல்லபடியா பணத்தை குறியா வைக்காம பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறோம். இது நடக்கவே போறது இல்லை. ஏன்னா பீச்ல ஓரத்துல உட்காந்து இந்த அலைகள்லாம் அடங்கட்டும், நான் போய் தண்ணீர் நிக்கிறேன் அப்படின்னா அது நடக்கக்கூடிய காரியமே இல்லை. அலைகள் ஓய்ந்து நீராடுவது ஆகக்கூடிய காரியமா அப்படின்னு சொல்லி அதையேதான் அந்த அலையே போய் இது குதிச்சு செஞ்சு நம்ம வேலையை முடிச்சுட்டு வரணும் இல்லையா? ஆனா இந்த தோன்றக்கூடிய நீர்க்குமிழிகள் மறைவது போல இதுவும் கடந்து போகும் என்று உணர்ந்து வாழ்க்கையில மேல மேல போயிட்டே இருக்கிறதுதான் புத்திசாலித்தனம். சரி, புரியுது. ஏன் நான் மாறி மாறி இருக்கேன், ஏன் நான் இந்த நிமிஷம் இதெல்லாம் கேட்கும்போது சூப்பரா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. காலையில இன்னைக்கு ராத்திரி கேட்ட ஒரு 10 பாயிண்ட்ல காலையில எழுந்து ஒரு பாயிண்ட் நம்ம கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணா கூட போறோம். அது முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னா, இந்த உடல் ஆக்கப்பட்டது பிரகிருத்தியால. பிரகிருத்தியோட நேச்சர் என்ன? அழியக்கூடியது இல்லையா? அது மட்டும் இல்ல, உடம்புல முக்குணங்கள் இருக்கு. நமக்கு சத்துவ, ரஜசு, தமசு அப்படின்ற முக்குணங்கள் இருக்கு. சத்துவ குணம் இருக்கிறவன் ஒரு மாதிரி இருப்பான், அவனுக்கே ரஜோகுணம். இது நம்ம குணத்திரைய விபாக யோகத்துல டீட்டெயிலா பார்த்திருப்போம். அவன் தமசா இருப்பான். சோ தாமசம், ராஜசம் அண்ட் சத்துவம் என்பது மாறி மாறி நமக்குள்ள வரும். எது ஜாஸ்தியா இருக்கோ, இப்ப எனக்கு 80% தத்துவம்னா நான் ஆனா நான் எப்பவுமே 80% இருப்பேனான்றது உறுதி கிடையாது. அதற்கு காரணம் இந்த முக்குணங்கள் மட்டும் இல்ல, அதை தவிர 3 தோஷங்கள் வேற இருக்கு. என்னது? வாதா, பித்தா, கஃபா. வாதா ஜாஸ்தியான ஒரு விதமான எண்ணங்கள் வரும், கஃபா ஜாஸ்தியான ஒரு விதமான. இந்த வாதா, பித்தா, கஃபா என்பது 3 விதமான தோஷங்கள். இது நம்ம உடலையும் பாதிக்கும், நம்ம மனதையும் பாதிக்கும், நம்ம புத்தியையும் குழப்பும். இப்போ எனக்கு சத்வா, ரஜசு, தமசுன்ற ஒரு 3 குணம் தவிர இந்த 3 தோஷம் வேற இருக்கு. இது ஒரு பர்மிட்டர். நான் பகவத்கீதை கிளாஸ்ல இது மேத்தமேட்டிக்கலா நான் உங்களுக்கு பண்ணியே காட்டியிருக்கேன். ஃபேக்டோரியல் 3 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முக்குணங்கள் இருக்கு. ஒரு சத்துவ குணத்துல 3 தோஷங்கள், ரஜோ குணத்துல 3 தோஷங்கள், தாமச குணத்துல 3 தோஷங்கள். இதுவே 9 ஆயிடுச்சு இல்லைங்களா? இது மட்டுமா? அதை தவிர நான் பஞ்ச கோஷங்களால மாக்கப்பட்டவன். என்னோட உடல் பாதிக்கப்படுது. சில சமயத்துல என்னோட பிராணன் மூச்சு சரியா வரல. சோ என்ன அன்னமய கோஷாலையும் இந்த தாக்கங்கள் இருக்கும், என்ன பிராணமய கோஷாலையும் இருக்கும், மனோமய கோஷா அது சொல்லுவான அது குழப்பத்தினோட ஒரு சிகரம் அதுலயே இருக்கும். அதுக்கப்புறம் புத்தியும் விஞ்ஞானமய கோஷாலையும் தடுமாற்றங்கள் ஏற்படும்.
இதெல்லாம் தாண்டி எப்போ ஆனந்தமய கோஷம் போறது. சோ அங்கேயே 3x3 9 பார்த்துட்டோம். இப்ப அதை தவிர இது 5 நிலைகளிலும் இந்த 9 விதமான மாற்றங்கள் வரும்போது என்ன ஆகும்? இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா? இதை தவிர நமக்கு 7 நிலைகள் வேற இருக்கு. என்னோட பிராண சக்தி எந்த நிலையில இருக்கு? என்னோட மூலாதாரத்துல இருக்கும்போது இந்த குணங்கள் வந்தா அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல நம்ம மேல 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 போகும்போது என்னோட அக்னி ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்? என்னோட ஏர் பிரின்சிபல் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம இதை தவிர மண் புத்தி சித்த அகங்காரம் வேற இருக்கு. இதெல்லாம் நீங்க பெருக்கிக்கிட்டே வந்தானா 1268 நம்பர் போட்டு வச்சிருக்கேன், அதை விட ஜாஸ்தியா இருக்கலாம். அவ்வளோ விதமான நிலைகள் மாறி 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 வரும். இத்தனை மாற்றங்கள் இருக்கும்போது நான் இந்த இந்த குணங்கள் எதுவுமே இல்லாத அமைதியான சலனம் இல்லாத அந்த ஆத்மாவில நான் எங்கடா போய் ஆழ்ந்து போறது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா தெரியுது. அது ஏன் கஷ்டம்னா இந்த நிலைகளில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்களால உடலும் மனமும் புத்தியும் தாக்கப்படுவதால இதெல்லாம் தாக்கப்படுது. நான் ரொம்ப அமைதியான, நான் என்னைக்குமே சத்தம் போட்டு பேச மாட்டேன். திடீர்னு எனக்கு என்னவோ கோவம் வந்துட்டு லோ 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 லோன்னு கத்திட்டேன். நெக்ஸ்ட் டே நான் ரொம்ப ஐ ஃபீல் சோ ரிச், திஸ் இஸ் நாட் மை நேச்சர் அட் ஆல். நான் ஏன் இப்படி கத்துனேன்? நான் என்னோட நேச்சரே இல்லையா? நான் இவ்வளவு மாதிரி அவசரப்பட்டு நான் வார்த்தைகளை கொட்ட மாட்டேன். ஆனா நேத்து பண்ணிட்டேனே, என்ன பண்றது அப்படின்னா அதற்கு இந்த தோஷங்கள் இந்த இது மட்டும் காரணம் இல்லை. நான் சாப்பிட்ட சாப்பாடு, நான் இருக்கக்கூடிய இடம், சில இடங்கள் போனாலே சரச்சரான்னு இருக்கும். ஏன்னா இது இந்த வீட்டுல கொஞ்சம் கூட அமைதி இல்லையே, அந்த நெகட்டிவ் தாட்டு பாசிட்டிவ் தாட்டு நம்மளை சுத்தி இத்தனை விஷயங்கள் இருக்கு. எதுக்கு? என்ன அடிக்கிறதுக்கு. என்ன அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி 1600 கட்டைகள் தவிர நான் இருக்கக்கூடிய இடம், நான் படுக்கக்கூடிய இடம், நான் என்ன சாப்பிட்டேன்றது எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது இதை எல்லாம் தாண்டி நான் அமைதியாக இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். முடிவே முடியாத போல்தான் இருக்கு இல்லைங்களா? இருந்தாலும் நம்ம இந்த அலைகளோ இந்த நீராடுவது முடியாது. இந்த 116 கோஷங்கள்ல என்ன தாக்காத இருக்கும் போதுதான் நான் ஆழ்ந்த அமைதிக்கு போவேன் அப்படின்னு இல்லாம நம்ம எது வந்தாலும் அந்த என்ன ஒரு தாக்கம் ஏற்பட்டதோ அதை நம்ம கவனிக்கணும். நான் ஏன் இப்படி இருந்தேன்? ஒருவேளை நான் ரொம்ப காரமா சாப்பிட்டுட்டு, காரமா சாப்பிடுறது ரொம்ப இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம ஆயுர்வேதால சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வாட் எவர் இட் இஸ். இந்த மாதிரி எனக்கு வேதனைகள் வரும்போது அதை நான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேகானு பஷ்யந்தி சிந்தானு பஷ்யந்தி வேதனானு பஷ்யந்தி அப்படின்னா தேகத்துல உனக்கு எதனா இருந்தாலும் என்னடா முதுகு இப்படி வலிச்சு தொலைக்குது, ஏன் இன்னைக்கு என்ன பண்ண உட்காரு கொஞ்ச நேரம், ஏன் இப்படி வைக்குது, இன்னைக்கு என்ன ஜாஸ்தியா வேலை பண்ணேனா, இன்னைக்கு என்ன யோகா ஜாஸ்தியா பண்ணிக்கிட்டேனா, இல்ல எங்கன்னா இழிச்சுட்டேனா, ஒண்ணுமே இல்லாம இது இப்படிதான் வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது we have to observe இந்த உடல்ல என்ன விதமான ஒரு பிரச்சனை இப்ப ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மனசை வச்சு அது மேல கவனத்தை செலுத்தணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம எதன் மேல நம்மளுடைய கவனத்தை நம்மளோட அவேர்னஸ் எடுத்துன்னு போறோமோ உடலின் சக்தி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தியானது அங்க போகுமா. அதனாலதான் செல்ஃப் ஹீலிங்னு எத்தனையோ விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி மனதில் ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்கு, நான் என்ன பண்ண, ஏதோ தப்பு பண்ணேனா, இல்ல யாரானா என்ன எதனா சொல்லிட்டாங்களா அப்படின்னு நம்மளோட வேதனைக்கு, நம்மளோட மனவேதனைக்கு நம்ம என்ன காரணம்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அது மேல கொஞ்ச நேரம் கவனத்தை செலுத்தணும். அதே மாதிரி
சிந்தை என்ன என்ன ஏன் இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து என்ன குழப்பது? தேகம், சிந்தனை, வேதனை, இதை மூணையும் வந்து நம்ம கொஞ்சம் கவனிச்சானா நம்மளோட பிராண சக்தி அங்க போகும்போது கொஞ்சம் அது எப்படின்னா, இந்த ஒரு குழந்தைகள் எல்லாம் வந்து அப்பா அம்மா வீட்டுல சும்மா உட்கார் அப்படின்னு அப்படியே பேசுவாங்க, உட்காந்துருக்கும். அது திடீர்னு அதுக்கு குறும்புத்தனமாட்டு நம்ம ஏதோ நம்ம வேற ஒரு மனசு பிஸியா, அம்மா அப்பா ரொம்ப பிஸியா இருந்தான்னா அந்த குழந்தைகள் சரியான அஷ்டகாசம் பண்ணும் இல்லையா, வாழ்த்தனம் எல்லாம் பண்ணும். அப்ப அப்பா வந்து திரும்பி பார்த்தானா கொஞ்சம் சும்மா உட்காரு. அது மாதிரிதான் இந்த வேதனைகளும் இந்த மனக்குழப்பங்களும் நம்மளை போட்டு பேயாட்டம் ஆடின்னு இருக்கு உள்ள. அத நம்ம அந்த அதோட அவேர்னஸ் என்ற ஒரு சக்தியை அதை பார்த்து விட்டு அந்த வந்து நான் பைப்ல திருப்பி கையை கழுவுறதுக்கும் ஒரு ஹோஸ் பைப் ஹைன்னு விட்டான அந்த அழுக்கு தானா சீக்கிரம் போகும் இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட பிராண சக்தியை அங்க எடுத்துன்னு போகும்போது அது வந்து சமனப்படும் என்பது வந்து விளக்கம். எல்லாருமே நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். செல்ஃப் ஹீலிங்ன்றது ஒரு பெரிய நவடேஸ் இட்ஸ் அ பிக் டாபிக் இல்லையா. செல்ஃப் ஹீலிங் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா பிராணாயாமம் பண்ண சொல்றாங்க, கிரியா பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணி நம்ம எல்லாமே இதெல்லாம் பண்ணி தாண்டி வந்திருக்கோம். இதை தவிர சில முத்ராசு, சில மந்த்ராசு இதெல்லாமே கூட நமக்கு உதவுறதுக்காக இருக்கு. ஓம் நம சிவாய சொல்லுங்க, ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்க. மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும்போது ஒரு 11 தடவை ஓம் நம சிவாய சொல்லு. சரி, நான் சிவ பக்தன் கிடையாதுன்னா ஓம் நமோ நாராயணா சொல்லு. எதனா ஒரு மந்திரத்தை வந்து சொல்றது. இந்த மந்திரங்கள்ல நமக்கு ஒரு பெரிய ஆச்சாரியாவோ இல்ல ஒரு சத்குருவோ நமக்கு இனிஷியேட் பண்ணி விட்டானா அந்த மந்திரத்துக்கு சக்தி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக எனக்கு யாருமே குரு இல்லையா என்ன பண்றது, அது நம்மளே பண்ண. இதுக்கு வந்து ஒரு இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேன்சர்ஸ் அமெரிக்கால ஒரு ஊர்ல வந்து ஒரு லாட்டின் அமெரிக்கன் இருந்தார். அவருக்கு வந்து லங் கேன்சர் வந்துச்சு. அது வந்து இட் ஹஸ் கான் டு தி 4th ஸ்டேட். இதுக்கு மேல வந்து எந்த விதமான ஒரு இது ஆக்சுவலா நடந்தது, இப்ப ரீசெண்ட் இயர்ஸ் நடந்தது. இதற்கு வந்து இனிமேல் இந்த லங் எல்லாம் ஆல்மோஸ்ட் உனக்கு மோசமாயிடுச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஏதோ நீ வந்து வலி நிவாரணி போட்டுட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையம் வருது. ஆனா அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஸரோட ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் இந்தியால வந்து இருக்காரு, மூர்த்தி. அவருக்கு மூர்த்தின்ற டெல்லியில அந்த மூர்த்தின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர், வலி தாங்க முடியல, நல்லா ஆகாது. இவர் என்ன சொல்றாரு தெரியல, எங்க அம்மா அப்பா தான் வந்து எங்களுக்கு வலி வந்ததானா மந்திரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க வந்து விட்டல் பஜனை பண்ணுவோம், விட்டலா விட்டலான்னு சொல்லிட்டே இரு, எப்படி இருந்தாலும் உனக்கு வேற விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீ சொல்லி பாரு அப்படின்னா. அவருக்கு விட்டலா யாருன்னு தெரியாது, விட்டலாக்கு வந்து மீனிங்கும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஏதோ ஃப்ரெண்டு சொன்னானே இந்த வலியை தாங்கறதுக்காக நான் விட்டலா சொன்னான்னு அவர் விடாம 1 மாசம் செஞ்சப்புறமா அவரோட நோய் வந்து 50% சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றது வந்து இட் ஹஸ் பின் ரெக்கார்டட். ஸோ அந்த மாதிரி ஏதோ மந்திரங்கள், ஏதோ விதமான ஒரு சிறு முத்திரைகள், முத்ரா பிராணாயாமம் தண்டாச்சார் வந்து ஒரு பெரிய நம்ம AOL இதுல நிறைய போட்டிருக்காரு. அருள் திருப்பி அதை போட்டு போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு இல்லையா. அதெல்லாம் ஒரு பர்மனன்ட் கியூரா இல்லாட்டா கூட டெஃபினெட்லி ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப், டெஃபினெட்லி இட் கிவ்ஸ் அன் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்கு கூட போய் என்னோட நீசோட சன்னுக்கு வந்து நம்ம போய் சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். அந்த மாதிரி எதையோ ஒண்ணு பண்ணி எத்தனா பித்தம் தீரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நம்ம மனது அலை கழிக்க போகுது அதை அமைதிப்படுத்த வந்து நம்ம எதனா ஒரு சக்தி பக்தி முக்தின்னு வந்து இது பண்ணி அதை வந்து நம்ம சரி பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஞானம். அதை நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இது என்ன சொல்ற விகாரங்கள், இந்த மனசுல விகாரங்கள் வரும்போது இந்த மாதிரி அது மேல நம்ம கவனம் செலுத்தும் போது கதக்லேஷா அதுல இருக்க குழப்பங்கள் எல்லாம் போய்
சுகம் சுகேன உபசாமியத்தி, உபசாமியத்தின அமைதியில் ஆழ்ந்து போகும் மனசு அப்படி சொல்லு. ராமாயணமே வந்து நம்ம அப்படித்தானே சொல்றாங்க இல்லையா? சீதா என்பது மனது, ராமர் என்பது ஆத்மா. இந்த மனசு வந்து எப்படியோ அப்படியே எங்கேயோ போயிடுது இல்லையா? அந்த மாதிரி எங்கேயோ போகும்போது அதை யார் சீதாவை கண்டுபிடிச்சது? ஹனுமான் இல்லையா? ஹனுமான் என்ன? வாயு சக்தி. அதுதான் நம்மளோட பிராண சக்தி. நம்மளோட மூச்சை கவனிக்கும் பொழுது அந்த மனசு எங்கேயோ போய் சுத்தின்னு இருக்கும். அது மூச்சை கவனிச்சோம்னா அது வந்து வாழ்த்தனம் அடங்கின குழந்தை மாதிரி எந்த மூச்சு மேல வரும், கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அது மறுபடியும் ஓடும் இல்லையா? இதே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுதான் தியானம், அதுதான் மெடிடேஷன். குருஸ் ஐ வாண்ட் நத்திங், ஐ டூ நத்திங், ஐ எம் நத்திங். இந்த ஒரு 20 நிமிஷம் நான் யாருமே இல்லை, ஐ எம் நாட், ரிமூவ் ஆல் யுவர் டேக்ஸ். நான் இந்த மாதிரி பட்டேன், ரிமூவ் ஆல் யுவர் டேக்ஸ், ஐ எம் நத்திங், ஐ வாண்ட் நத்திங். எதுக்காக நீ தியானம் பண்ண? ஒன்றும் மாட்டான், நிம்மதியா இருக்கும். நிம்மதியா இருக்கணும்னு கூட எனக்கு அதுவும் ஒரு தேவை தானே எனக்கு. ஐ வாண்ட் நத்திங். இந்த 20 நிமிஷம் நான் வந்து டிஸ்டர்பே ஆகாம இருக்க போறேன். அதையும் நான் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண, தனியா இருக்கும் இல்லையா? பெல் அடிச்சா நம்ம தான் எழுந்து போய் கதவை திறக்கணும். அதனால மோஸ்ட்லி கதவை திறந்து வச்சுட்டு வந்து, அதை தவிர இல்லைன்னாலும் பகவானே இந்த 20 நிமிஷம் யாரும் பெல் அடிக்க கூடாது, எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும். அதையும் வந்து நீ வந்து சரணாகதிக்கு விட்டுட்டேன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு ஞானம் வர 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 அப்புறமா என்ன சொல்றாரு? நீ தியானம் நல்லா பழகிட்டானா நீ வேலை செய்யும் போது கூட மனது வந்து அமைதியாவே இருக்கும். அப்போ வந்து அது எப்பவுமே தியானம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் ஸ்லோகம் விரிவா நம்ம பார்த்தோம். இரண்டாவது ஸ்லோகம் ஈஸ்வர தத்துவத்தை வந்து ஆணித்தரமா சொல்றது. இந்த பிரபஞ்சத்தை படைச்சது ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவம்னா அதுக்கு வந்து நீங்க ராமரோ கிருஷ்ணரோ இல்ல விஷ்ணு தான் படைச்சாரு, சிவரு படைக்கல, இந்த கதையெல்லாம் நம்ம தாண்டி வந்துடும். தேர் இஸ் ஒன் பிக் எனர்ஜி. அதை வந்து நம்ம பிரம்மம்னு சொல்லியிருக்கோம், அதோட அதர் ஆஸ்பெக்ட் கான்சியஸ்னஸ் சொல்லியிருக்கோம். அந்த ஒரு சக்தி தான் இந்த படைக்கும் திறன் இருக்கு. இந்த படைப்பு எல்லாமே அந்த சக்தியால ஏற்படுத்தப்பட்டது. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. there is only one சக்தி. அந்த சக்தி தான் இந்த படைப்புக்கு வந்து காரணமானது. அப்போ எல்லாத்துக்குமே காரணம் அந்த சக்தி தான் அப்படின்றத வந்து எவன் ஒருவன் உறுதியா நம்புறானோ அவனுக்கு இந்த ஞானம் மிகவும் சுலபமாக புரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ படைக்கும் சக்தி ஒன்றுதான், எல்லாத்தையும் படைச்சது அதுதான், என்ன படைச்சதும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உறுதியாக நம்பும் பொழுது நம்மளோட அகங்காரம் என்பது வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். புரியுதுங்களா? அதுதான் வந்து 2ஆம் ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. இந்த ஞானம் மிகவும் மேன்மையானது, சில நிமிடங்களாவது தன்னில் லயித்து இருக்க தன் மனதையும் உடலையும் எண்ணங்களையும் கவனிக்க வேண்டும். அதான் நான் சொன்னேன் இல்லையா? அவைகளே அந்த நிமிடங்கள் ஒரு அந்த அந்த நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? தெய்வான பஷ்யந்தி வேதனான பஷ்யந்தி சொன்னோம் இல்லையா? நான் என்னுடைய வேதனைகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த few minutes enormous சக்தி வந்து அந்த வேதனைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும். இத நம்ம செய்யலாம் இல்லையா? ரொம்ப தாங்க முடியல, அப்பா உஷப்பா 5 நிமிஷம் ரெஸ்ட் உட்கார்ந்து வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கும் போது அந்த சக்தி கொஞ்சம் 2 செகண்ட் இருக்கக்கூடிய அந்த சக்தி இனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் பிரச்சனைகளை வந்து நம்ம தாண்டி வர்றதுக்கு ஒரு நமக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத செய்யும் போது நம்ம மனோநிலை எப்படி இருக்கணும்? இது செஞ்சா சரியா போகும் சொல்லியிருக்காங்க, சரியா போச்சா அப்படின்னு நம்ம அதை பத்தி மேல கவனம் வச்சான பிரயோஜனம் இல்லை. நான் என்ன இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க, நான் என்ன பண்ண போறேன்? நான் கவனிக்க போறேன். எதை?
என்னோட வேதனைகளை நான் கவனிக்க போறேன். அப்ப என்ன ஆகும் சொல்லி இருக்காங்க, பெரிய சக்தி வரும். எங்கேந்து வரும் சக்தி? அந்த சக்தி தான் என்ன சுத்தி இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ். அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் எனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியா நம்பணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். என்னோ சொன்ன ஜெய்ஷி இதை கவனிச்சான வழி போயிடணும், ஒரு வழியும் போகணும், உளறிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம செய்யக்கூடிய ஒரு யுக்தி இல்ல ஒரு வழிமு நமக்கு சொன்னானா அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது சொன்னவங்க மேல நம்பிக்கை வேணும், சொல்ற விஷயத்தின் மேல நம்பிக்கை வேணும், அந்த சொல்லப்பட்ட விஷயம் எனக்கும் புரியும் என்று நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கையே இல்லாம நம்ம எது செஞ்சாலும் அது உருப்படாது. சோ நம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அடைய முயல்வதில் தவறில்லை. ஆனால் தாயினும் சால பரிந்து நமக்கு உகந்ததை தர ஒரு மாபெரும் சக்தி நம்முடனே எங்கிருந்தோ அந்த சக்தி ஓடி வர போறது இல்லை. நான் ராமன் சொன்ன உடனே அயோத்தியில இருந்து ராமர் ஓடி வர போறது இல்லை. அந்த ராமா என்ற அந்த சக்தி என்ன சுத்திதான் இருக்கு, என்கிட்டதான் இருக்கு, உள்ளேயே இருக்கு. நான் எங்க இருந்தோ எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை. எவ்வளவோ விஷயங்கள் செய்யும் போது எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி இந்த ஒரு சின்ன முதுகுவலியை சரி பண்ணாதா, கட்டாயம் பண்ணும் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி மாபெரும் சக்தி நம்முடனேயே இருக்கிறது என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை நிச்சயமா வேணும். சர்வ நிர்மாதா அதே ஒரே சக்தி தான், அந்த ஒருவனே தான். அவன் எங்க இருக்கா, எங்கேயோ இல்லை, எனக்குள்ள இருக்கா, எனக்குள்ள ஆத்ம சக்தியா இருக்கா, என்ன சுத்தி பிரபஞ்ச சக்தியா இருக்கா, எல்லா இடத்துலயும் இருந்த கான்சியஸா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். இத கேள்வி கேட்டுட்டு இருந்தானா கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியது. ஓகே, ஈஸ்வர சர்வ நிர்மாதா நான் இக அந்நிய இது நிச்சயி. இதை தவிர ஈஸ்வரனை தவிர இந்த படைக்கும் சக்திப்பட்டது வேற எதுவும் இல்லை என்பது நிச்சயமாக நீ தெரிந்தானா அந்தர்கலித சர்வ ஆஷா சாந்தக. நமக்குள்ள மனதில் ஏற்படக்கூடிய இந்த எல்லா குழப்பங்களும் சாந்தமா ஆகும் பொழுது அந்த மாதிரி இருக்கிறவன் will never get attached, no attachment at all அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்லோகம் சொல்லி. இப்ப மூணாவது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் துரதிருஷ்டமும் வாழ்க்கையில தோன்றுதான் செய்யறது, மாறி மாறி வந்துதான் இருக்கு. அது ஏன் வருது? உனக்கு நல்லா நடக்குது, எனக்கு எதுவுமே நல்லா நடக்கல. நம்ம இதுதானே அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏன் நடக்கல அப்படின்ற போது இந்த இடத்துலதான் பகவானோட அந்த கர்மா தியரியை நம்ம கொண்டு மண்டக்குள்ள ஏத்திருந்தா ஆகணும். இந்த நான் செய்த கர்ம வினையால நானே என்னோட கதை வசனத்தை எழுதி முடிவுரை மட்டும் ஒரு டைரக்ட் பண்ணியாச்சு, பிலிம் ஷூட் பண்ணியாச்சு. அந்த ஷூட் பண்ண பிலிம் தான் இங்க ஓடின்னு இருக்கு. அந்த மாத்த முடியவே முடியாது. சரிங்களா? சினிமா தியேட்டருக்கு வந்தாச்சு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம தியேட்டருக்கு உட்காந்து கத்திட்டு பிரயோஜனமே இல்லை. அது எவ்வளவு பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலையோ அந்த மாதிரிதான் என்னோட வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னு அதுதான் நடக்கணும். நீ நினைக்கிறது நடக்காது, நடக்கிறதுன்னு ஏத்துக்கோ. அந்த புத்தியோட அந்த டிஃபரெண்ட் அப்ரோச் டு லைஃப் நமக்கு வேணும். நான் கேட்டதே எனக்கு கிடைச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், கிடைக்காதுடா கண்ணு, நீ கிடைச்சதை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விதமான இந்த ஷிஃப்ட் இன் தி ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் மனம் போல் நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும். அதற்காக பாடுபடுவது தப்பு இல்லை, அதற்காக வேலை செய்வது தப்பு இல்லை. ஆனா அது நடக்கும் என்று நம்ம 100% சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணும். அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் வாழ்க்கையில் தோன்றவே செய்கின்றன. அவை நம் கர்மம் சார்ந்தது என்று நிச்சயமாக உணர வேண்டும். அப்படி உணர்ந்தவன் நிலைத்த திருப்தி அடைந்து
தன்னுடைய மனதையும் புலன்களையும் தன் கட்டுப்பாட்டிற்கு. என்ன இதை தெரிஞ்ச உடனே எப்படி மனசு கட்டுப்பாடுக்கு வரும்? நான் ஆசைப்பட்டது நடக்கல, இதுதான் எனக்கு விதிச்சது. டெஸ்டினி அண்ட் ஃப்ரீ வில்ல வந்து நம்ம கட்டாயம் நல்லா புரிஞ்சுக்கும் போது, திஸ் இஸ் மை டெஸ்டினி, ஐ cannot go out of it, but inside this how I handle things is my free will. நான் ஜெயஸ்ரீயா பிறந்து இந்த உடல்ல இருக்கிறது, it is my destiny. I can't become very fair, I can't become very tall and whatever it is, but I can control my body within this. இந்த கொடுத்த இந்த உடலை நான் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதோ நாசமா பண்றதோ என்னோட கையில இருக்கு. ஆனா இந்த உடலை நான் மாத்த முடியாது. இதுதான் அந்த ஃப்ரீ வில் அண்ட் டெஸ்டினி. இது வந்து என்னோட, ஏன் எனக்கு இந்த உடலை கொடுத்துருக்கேன்? எங்க 2 பேருக்கும் ஒரே வயசு தான், எனக்கும் 74, உனக்கும் 74. நீ நல்லா இருக்க, நான் நல்லா இல்லைன்னா நான் வாங்கிட்டு வந்த கர்மத்தை கழிப்பதற்காக பகவான் மிகவும் அன்புடன் எனக்கு இந்த வேலை, இந்த உடலை கொடுத்துருக்காங்க. எங்கேயா இருக்க அன்பு இங்க அப்படின்னா, அம்மா இந்த மாதிரி இந்த உடலை வச்சுட்டு நீ கொஞ்சம் கஷ்டமெல்லாம் படுவ இல்ல, அந்த கஷ்டமெல்லாம் நீ படும்போதுதாம்மா உன்னோட கர்மா சீக்கிரம் தீரும், அப்பதானே நீ என்கிட்ட வர முடியும் அப்படின்ற ஒரு அன்பான அந்த ஒரு சென்டென்ஸ வந்து நம்ம திருப்பி 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 நமக்குள்ள வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? அப்படி பகவத்கீதையில கிருஷ்ணர், நான் கஷ்டப்படும் போது என்ன திட்டாத, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இல்ல, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் நீ கர்மாவை சீக்கிரம் கழிச்சுட்டு என்கிட்ட வரணும். இப்படி அந்த குழந்தைய வந்து அழுக்கா இருக்க நிறைய தடவை நம்ம கேள்வி சொல்லியிருக்கோம் இல்லையா? மண்ணில போய் சகதியில ஆடிட்டு வந்த குழந்தைய நல்ல கீறி பிரஷ் போட்டு கழுவி பண்ற அந்த ஒரு தாய் போல பகவான் நமக்கு இந்த கர்மத்தை இவ்வளவு கர்மத்தை கொண்டு வந்துட்ட, மூட்டைப்பட்டியா கொண்டு வந்துட்டா இல்ல, இந்த மூட்டையை கொஞ்சமானா கரைக்க வேண்டாமா? இத கரைக்கிறதுக்கு தான் உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த, பெரிய உண்மைய நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க, இதுதான் ஆத்ம ஞானம், வேற ஒன்றுமே இல்லை. ஆத்ம ஞானம்தான் இந்த அறிவை நமக்கு தரும். கீதை என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? உடனே வந்துடாது, நான் சொன்ன உடனே நீ ஒத்துக்க போறது இல்ல, நான் சொன்ன உடனே உனக்கு புரிய போறது இல்ல. ஆனா சனைஹி சனைஹி அவர்த்த அந்த சித்தி ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இதை நீ வாழ்க்கையில வரப்படுத்திக்கோ, வாழ்க்கையில இன்டெகிரேட் பண்ணிக்கோ. அப்பதான் வந்து உன் மனதை அலைக்கழிக்காம இருக்கும். இந்த பாவ புண்ணியங்கள், இன்ப துன்பங்களை, பாவம் வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கும், புண்ணியம் வந்து ஒரு இன்பத்தை கொடுக்கும். இது இருக்கு, இதை உணர்ந்து வாழ்க்கை, நீ பாவ புண்ணியம் செஞ்சாச்சு, இது இந்த காரியம் இந்த இன்பத்தை தரும், இந்த காரியம் எனக்கு இந்த துன்பத்தை தரும், நான் இதுதான் செய்வேன், நான் எனக்கு இன்பம் தான் ஓணுன்னா அது நடக்க போறது இல்ல அப்படின்றது தெரிஞ்சுட்டாதான் நம்ம இந்த புலனுணர்வுகளுக்கு பின்னால ஓடுவதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதுதான் நம்மளை பந்தப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது 4வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா, ஏன் தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா உன் மனசு வந்து இட் வில் கெட் இன்டு ஆங்ஸைட்டி. அது வந்து அந்த மனம் வந்து பதப்பதப்பு, ஐயோ பரீட்சை நீ பரீட்சை நல்லா எழுத வேண்டியதுக்கான ஒரு ஏதுவான சிச்சுவேஷன்ல நான் கொடுத்தேன், அப்பெல்லாம் நீ ஊர் சுத்திட்டு இப்ப நான் பரீட்சை நல்லா எழுதணும்னு முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த தெரிஞ்சுட்டு நான் காரியம் நல்லா, நான் செயல்பாடுகள் செய்யும் போது நான் சூப்பரா செஞ்சிருக்கேன், அதோட பலன் இதுவா தான் இருக்கும். பலன் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தானா ஓகே, லெட்ஸ் see what went wrong அப்படின்றது இருக்கும்போதுதான் அந்த மனது வந்து பதைப்புல, அந்த ஆங்ஸைட்டில இருந்து விடுபடும். மனதின் பதைப்பே நம்மை துயருற செய்கிறது. அதிலிருந்து விடுபட்டால் மனம் அமைதி அடையும். இதை அறிந்தவன் மட்டும்தான் பந்த முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி
அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, நான் இந்த விஷயம் பண்ணும்போது ஆனந்தமா இருக்கேன். அப்பா இது எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷம், இதுக்கு மேல ஒண்ணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஆனந்தம் என்பது அந்த செயலாலேயோ அந்த அனுபவத்தாலேயோ வந்தது கிடையாது. அந்த ஒரு அனுபவம் என்பது என்னை அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போச்சு. எந்த இடம்? ஆனந்தமயமான என்னுடைய உள் உணர்வுக்கு என்னை எடுத்துட்டு போச்சு. அதுதான் சந்தோஷம். அத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நான் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு எனக்கு எந்த விதமான வெளி ஏதுவான விஷயங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகம் நமக்கு வந்து உறுதியா சொல்லி. அதுக்கப்புறமா நம்ம பாம்பு முதல்ல அடுத்த ஒரு 6, 7, 8 வந்து நம்ம இவ்வளவு நாள் பார்த்த ஒரு விஷயமே தான். அந்த 3 ஸ்லோகங்களுக்கு வந்து ஆத்ம ஞானத்துல இருந்தா திருப்பி நம்ம இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம், வாழ்க்கையில நம்ம எப்படி வந்து இன்பமா இருக்கிறதுன்னு வழிகாட்டினாரு. என்னதான் இருந்தாலும் நீ ஆத்ம ஞானத்தை கையில பிடிச்சுக்கோ, இல்லைன்னா உனக்கு ஒண்ணும் இருக்காது. மறுபடியும் இந்த 3 ஸ்லோகம் வந்து நம்மள ஆத்ம ஞானத்தை முதல்ல சொன்னதுல இருந்து எடுத்துட்டு போகிறது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, நீ இந்த உடல் அல்ல, அதை நம்ம நிறைய பார்த்தாச்சு. உடலும் எனது அல்ல, இதை உணர்ந்தவன் செய்த பாவ புண்ணியங்களை எண்ணி செய்த பாவ புண்ணியங்கள் இருக்கும், அதை எண்ணி நான் துயருற மாட்டேன் அப்படின்றத வந்து நம்ம முதலே பார்த்துட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரம்மம் தான். பிரம்மம் முதல் புல் பரியந்தமாக நம்ம திருப்பி நேரத்துல பார்த்தோம். எல்லாமே பிரம்மத்தின் பிரதிபலிப்பு. அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் பத்தி நிறைய முதலே நம்ம பேசியாச்சு. அதுதான் அங்க 7, 8ல மறுபடியும் சொல்லிருக்கு. பிரம்மம் முதல் புல் பரியந்தம் பிரதிபலிப்பது ஈஸ்வர தத்துவம் ஒன்றே. இதை உணர்ந்தவன் மனது அலைபாயாது, ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபிளக்சுவேஷன்ஸ், அவனோட மனது அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரியுதுங்களா? இப்ப ரொம்ப உன்னதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். என்னது, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கு அது பிரகாரம் இதெல்லாம் உணர்ந்து அப்படியே ஒரு காம்பெண்டியம் ஆஃப் நாலேஜ் வச்சுட்டு நமக்கு தேவையானதை அதுல இருந்து எடுத்து நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கிட்டா புத்திசாலி.